உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் கட்டி ரோல். இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியே சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக விரும்பி இதை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பன்னீரை எடுத்து அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் க்யூப்ஸ் மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அதை மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்தது வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் வந்துட்டு போட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா பிடிக்கிற மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு பன்னீரை மேக்னேட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 குடமிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்துட்டு அந்த குடமிளகாவையும் கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கணும். இந்த காய்கறிகள் நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ ஒரே ஒரு தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மசாலாவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி குக் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு சப்பாத்தி மாவு எடுத்து அது கூட வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு பால் அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி, ரெண்டுத்துல எது ஒன்றாலும் ஊற்றலாம். ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு விடுங்க. பிசைய கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருப்பி பிசைய ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக பிசைய சப்பாத்தி வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம பாருங்கள், கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பன்னீர் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. திருப்பி நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு திருப்பி தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. ஸோ பன்னீரும் அந்த மசாலாவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ சப்பாத்தி மாவு வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகிட்டு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8லேருந்து 9 சப்பாத்தி வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சப்பாத்தியை திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பெருசாகவும் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப திக்காக இருக்காமல் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தவாவில் வந்துட்டு சப்பாத்தி போட்டு நம்ம நார்மலாக சுட்டு எடுத்துடலாம். அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மொத்தமாக சுட்டு வைக்காமல் அப்பப்போ சுட்டு நம்ம வந்துட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும், சூடாகவும் இருக்கும்.
ஸோ இப்போ வந்துட்டு சப்பாத்தி சுட்டுட்டு இப்போ பன்னீர் அந்த மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ சப்பாத்தியில் சுட சுட சப்பாத்தியில் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெச்சப் கொஞ்சம் கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் ரோலு, அதை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கத்தி ரோல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு செஞ்சு உங்கள் டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடிக்கும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிட்ருக்கும். பன்னீரும் நம்ம வந்துட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. ஸோ இதை தாராளமாக சூப்பராக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.